வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம துர்கா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "அம்மா என்ன மன்னிச்சிடுமா. நான் வந்து உன்ன பத்தி தெரியாம நான் வந்து சொல்லிட்டேன். என் கணவர் காணாததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு வந்து தவறுதலா சொல்லி உனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துறேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கால்ல விழுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி துர்காவ மகளா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா ராஜா இப்படியே விடக்கூடாது. இந்த சந்திரகலா இந்த வீட்ல இருக்கிறது வர பிரச்சனை தான். இந்த சந்திரகலாவை எப்படியாவது ஓரம் கட்டணும்னா இவளுக்கும் சிவனாண்டிக்கும் உள்ள தொடர்பை நம்ம வீடியோ எவிடன்ஸை நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் பொய்க்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா பிரச்சனை பண்றாங்க. இந்த டிரைவர் என்ன வீட்டை விட்டு விரட்ட உன்கிட்ட இருந்து பிரிக்க இதெல்லாம் காட்டுறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து தவிடுபொடி ஆக்குறாங்க ராஜா. இந்த சிவனாண்டி இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்கும் முக்கிய காரணமே இந்த சந்திரகலா தான். அதுக்குள்ள எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து குட்டுன்னு வைக்கிறாங்க. நம்ம சந்திரா போட்ட திட்டம் எல்லாத்தையும் வெளுத்தெடுத்து சந்திராயின் முகத்துறையை கிழிச்சுறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டனாங்க. நம்ம துர்கா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. எங்க அம்மா கிட்ட எப்படியோ நான் வேலையா மன்னிப்பு கேட்கணும். எங்க அம்மா நான் செய்த தப்புக்கு மன்னிச்சு என்னை ஏத்துக்கிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்பதான் ராஜா உங்க அம்மா நீ கண்டிப்பா வந்து உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா உங்க அம்மா மனசு கரைஞ்சிரும். கண்டிப்பா நீ வந்து மன்னிப்பு கேளு. உங்க அம்மா உன்னை ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதோட வந்து நேரா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்க வராங்க. சாமுண்டேஸ்வரி நம்ம துர்காவை பார்த்ததும் வந்து தள்ளி போகிறாங்க. "அம்மா நில்லுங்கம்மா, உங்களை தேடிதாம்மா வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு என் கணவரை காணாத உடனே அந்த பதட்டத்தில் தான் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட காலில் படக்குனி சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த பொண்ணு அழதை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மனசும் வந்து கரைஞ்சிட்டு துர்கா எலும்பு நான் இப்போ உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம துர்கா வந்து அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் சிவனாண்டி என்ன பழிவாங்கிறதுக்கு உங்களை வந்து பக்கடக்காயை யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்க நேரம் தான் எனக்கு அவ்வளோ பெரிய கோபம் வருது. சரி நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்பவும் போல் இந்த வீட்டில் இனி இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அம்மா இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டு இதை வந்து சந்திரகலா பார்க்குறாங்க. என்னடா என் கணவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மொத்த குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்கவே கூடாது. நான் இருக்கிறது வரை இப்படி விட மாட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மயில் சொல்கிறாங்க, என்ன சின்னத்தை உங்கள் மைண்டு வாய்ஸ் எதையோ சொன்னது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து நிற்கிறனால தான் அத்தை ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாயும் வந்து சிவனாண்டியும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து காட்டுறாங்க. இந்த பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சியோட வேலை. உங்கள் தங்கச்சி வந்து சிவனாண்டி கூட என்ன லிங்கில் தான் இருக்காங்க. நீங்கள் தான் அது தெரியாமல் அவங்கள இங்கே நல்லவங்கன்னு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயையோ இந்த டிரைவர் நம்மளை பற்றியும் அக்கா கிட்ட போட்டு கொடுத்து நம்மளையும் இந்த வீட்டை விட்டு விரட்ட வச்சிருவான் போல இருக்க. அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அக்கா உன் டிரைவர் மாப்பிள்ள போய் சொல்லலாம். என்ன வேணும்னே இதில் வசமாக சிக்க வைக்க பார்க்குறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போ தான் ஏஐ அப்படின்னு எல்லாம் வீடியோ இருக்குல்லாக்கா அப்படியாக்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கூட நம்மன்னா ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த வீட்டை சிவனாண்டியை வச்சு அந்த மேஜிக் பண்ண வச்சு கையெழுத்து வாங்கி வீட்டை அபகரிக்க நினைச்சதே உங்கள் தங்கச்சி தான். அதுக்குள்ளே எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து அந்த ரெக்கார்டை போட்டு காட்டுறாங்க. இதில் அரண்டு போய் நிற்கிறாங்க. அடடா இவ எல்லாத்தையும் இப்படி ஒரு சதி திட்டத்தை பண்ணியிருக்காளா அப்படின்னு வந்து எல்லா விஷயமும் புட்டு வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா சந்திரகலாவை ஓங்கி ஒன்று போடுறாங்க. இந்த பாரு சந்திரா நீ வந்து இதில் தொடர்பு இருக்குன்னு மாப்பிள்ளை சொல்லதை நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா எனக்கு சான்ஸ் கொடு, உன் மாப்பிள்ளை சொல்லதெல்லாம் நான் பொய்ன்னு கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எங்கேருந்து பொய்ன்னு நிரூபிப்பேன், எல்லாமே உண்மைதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இருக்கட்டு மாப்பிள்ளை, அவள் வந்து டைம் கேட்கல கொடுத்த பாப்பா, அவள் என்னத்தை தான் வந்து சொல்கிறா அப்படின்னு வந்து பொறுமையாக இருந்து கேட்கலாம். அந்த நம்மகிட்ட இந்த ஒரு நாள் டைம் கொடுத்து பார்க்கும் அப்படின்னு வந்து அதுக்குள்ளே வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் பொய்ன்னு வந்து அவள் நிரூபிக்க முடியும்னா நிரூபிச்சுட்டு போட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க, இப்போ வந்து நம்மளை வந்து கண்ட வீட்டை விட்டே அக்காட்ட இருந்தே துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு வந்து இந்த ராஜா பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்கான். இந்த ராஜாவே உயிரோடி விடக்கூடாது. இவன் ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு
அப்படின்னு வந்து நிரூபிக்கக்காண்டி நம்ம நல்லா போராடி பார்த்துட்டோம். ஆனா ஒரு வகையிலயும் வந்து நிரூபிக்க முடியல. நான் சொன்னா கூட இந்த அக்கா நம்ப மாட்டேங்க. இப்ப என்னடா பண்ண? இப்ப நான் வந்து இந்த சிவனாண்டி கூட தொடர்புல கிடையாது அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப சிவனாண்டி கூட வந்து ஜெயில்ல இருக்கான். எனக்கு உதவுறதுக்கு வேற யாருமே இல்ல. என் கணவரும் வசமா வந்து இந்த ராஜா ஜெயில்ல வந்து மாட்டி விட்டுட்டான். இப்ப என்ன செய்ய? நவீன ஆட்டை கொன்னு அந்த பழிய இந்த சாமுண்டேஸ்வரிட்ட போட்டு அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா எல்லா திட்டத்தையும் வந்து மண்ணள்ளி இந்த ராஜா தட்டிட்டான். இப்ப என்ன பண்ண? ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டு இவ்வளோ காலம் துர்காவும் பிரிஞ்சிருந்தா நம்மளுக்கு அது நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிட்டு? இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டானே இந்த டிரைவர் பையன், என்ன செய்யலாம்? அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அவங்க ஃப்ரெண்டு டிடெக்டிவ் வந்து கால் பண்ணி சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி நீ நினைச்சது வந்து சரிதான். ராஜ சேதுபதியோட பேரன் தான் உன் மாப்பிள்ளை ரேவதியோட புருஷன் அப்படின்னு வந்து சொன்னோடனே தூக்கி வாரி போடுது. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறோன்னா, ஆமா நான் வந்து நல்லாவே விசாரிச்சு பார்த்துட்டேன். அவன் ஏகப்பட்ட சொத்து பத்து அவனுக்கு இருக்கு. உன்னை விட பல மடங்கு பணக்காரன். எதுக்காக உன் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ண அளவுக்கு நம்பிக்கையை சமாளிச்சான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ பெரிய நல்லவன் தான். அது வந்து கெட்டவன் கிடையாது. அவன் வந்து நன்மை தான் உனக்கு செய்திருக்கான். உனக்கு பலமே அவர் தான். அதனால நீ வந்து கண்டிப்பாக அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எனக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணண்டா, ஆனால் நீ கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அவனை எப்படி வந்து துரத்தணும்? என் பொண்ணோட வாழ்க்கையில் இனி இருக்கவே கூடாது. பெரிய நம்பிக்கை துரோகி. எனக்கு ராஜசேதுபதியோட குடும்பம் எனக்கு பெரிய துரோகம் செய்த குடும்பம். அந்த குடும்பத்துலேருந்து வந்துக்கிட்டு என் பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பானா? இவன் எவ்வளோ பெரிய ஆள். இவனை கண்டிப்பாக வந்து துரத்தியே ஆகணும். அதுவும் இல்லாமல் என் ரேவதிட்ட இருந்து இவனை கண்டிப்பாக விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஒரு காலம் வருது. இந்த பாருங்கம்மா, நீங்கள் வந்து ஒரு ஃபோனை சரியாக தந்தீங்களா? அந்த ஃபோனை சரியாக்கிட்டோம். என்கிட்ட வாங்கிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரிங்க நான் வாரேன் அப்படின்னு சொன்னோன்னே டிரைவர் ராஜா வந்து இதில் ஏதோ ஒரு ரகசியத்தை இருக்குன்னு வந்து சொல்லி தேடிட்டு தெரிஞ்சாரு. அப்போ என்னதான் அந்த ரகசியம் அந்த ஏட்டோட ஃபோனில் இருக்கும், அதையும் நம்ம முதல்ல போய் பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அதை பற்றி உண்மை தெரிய வரும். அதோட சண்முகம் வந்து இறப்புல உள்ள மர்மமும் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடுறாங்க. அந்த ஃபோனை சரியாக கொடுத்த இடத்துல அங்கே ஓடி போய் அந்த ஃபோனை பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகம் ஏட்டு கொடுத்த வாக்குமூலத்தை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, நான் உனக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, இந்த உங்கள் அம்மா சிவகாமிக்கு சாவுக்கு நீ வந்து பரமேஸ்வரி பாட்டியோட குடும்பம் தான் நீ வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. ராஜ சேதுபதியோட குடும்பம் தான் காரணம் நீ. ஆனால் உண்மையான குற்றவாளி ராஜ சேதுபதியோட குடும்பம் இல்லை. அது அந்த முத்துவேல் தான். உங்கள் அம்மா கிட்ட தவறாக நடந்துக்க பார்த்தான். அதை வந்து உங்கள் அம்மா வந்து தட்டி கேட்டு அவனை செருப்பு எடுத்தே அடித்து விரட்டுறாங்க. அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அவங்களுக்கு சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து தான் கொடுத்து இறந்தா. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட அப்படி தான் வந்து அதை மாற்ற சொல்லுனதே இந்த முத்துவேல் தான். மாற்ற சொல்லி என்னை மிரட்டினா. நான் செய்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். ஆனால் உண்மை உனக்கு கண்டிப்பாக தெரியணும். நீ இவ்வளோ காலம் அந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் எதிரின்னு நினச்சிட்டு இருந்தல, ஆனால் இப்போ உண்மையே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இதை வீடியோவை காட்டு அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. இது தெரியாமல் நான் பரமேஸ்வரி பாட்டி குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். அவங்க அத்தைகிட்ட விழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ண குற்றத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கவே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி